ஏய் மக்கா, என்னமலே பண்ணுத? ஏய் சௌக்கியமல. இன்னைக்கு என்னால பார்க்க போறோம். டாபிக் வந்து ஒர்க்கன் டைம்ல கூலி பவர் ஹவுஸ், என்னைக்கு குறையாத மவுஸ். ஒரு கூலி ஓட ஒர்க், அவர் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாரு. இதே ரெண்டாவது ரெண்டு கூலி ராஜசேகரனும் வந்து நச்சிக்கிட்டு 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 ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா அவங்க எவ்வளோ நேரத்தில் அந்த வேலையை முடிப்பாங்க. இப்படி தான் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? டுடே வந்து ஒர்க் அண்ட் டைம் ரிலேட்டட். ஓகே, ஒர்க் ஆன் டைமில் மொத்தம் 3 டேர்ம்ஸ். ஆப்வியஸ்லி ஒர்க் இருக்கும், டைம் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் ரிலேஷனுக்கு ஒரு 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 வேர்ட், ஒரு டேர்ம் வரும், எஃபிஷியன்சி. அதாவது அந்த தொழிலாளி எந்த அளவுக்கு ஒரு திறமசாலி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகன் மட்டும் தொழிலாளி. ஓகே, எஃபிஷியன்சி. ஓகே, இதில் ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஜஸ்ட் ஒன் ஃபார்முலா. த ஒன் ஃபார்முலா. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு efficiency into time. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அண்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இப்போ ஒரு ஆள் இருக்கிறான், அவன் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 10 நாள் எடுத்துக்கிறான். இன்னொரு ஆள் இருக்கிறான், அவன் அதே வேலையை செஞ்சு முடிக்க 5 நாள் எடுத்துக்கிறான். இதில் யாருக்கு எஃபிஷியன்ட், எவன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறான்? 5 நாளில் முடிக்கிறவன் தானே. ஸோ டைம் கம்மியாக இருந்தால் அவனோட எஃபிஷியன்சி எப்படி அதிகமாக இருக்கும். அதான் இந்த ரிலேஷன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே, டன். இது ரெண்டு தான் முக்கியமான ப்ளே. ப்ளஸ் எல்சிஎம் ரேஷியோ அப்பப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? ஓகேங்க. அதாவது இதில் கொஷின்ஸ் எப்படி வரும்னா, ஒருத்தன் இருக்கான், இவன் பேர் ரமேஷ். இன்னொருத்தன் இருக்கிறான், இவன் பேர் சுரேஷ். ஒரே வேலை தான், சேம் ஒர்க் தான். இவன் 5 நாளில் செஞ்சு முடிப்பான் இந்த வேலையை, இவன் 10 நாள் செஞ்சு முடிப்பான். 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க. இப்படி தான் கேள்வி வரும். 2 பேர் வரும், சில டைம் 3 பேர் வரும். என்னென்னா டேட்டாஸ் மட்டும் மாறி மாறி கொடுப்பாங்க. சில டைம் எஃபிஷியன்சி டைம் கொடுத்து ஒர்க் எவ்வளோ, இல்லை ரெண்டு அந்த மாதிரி தான். நீங்கள் கொஷின்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். லெட்ஸ் கோ டு டைவ் இன் டு த ஸ்விம்மிங் பூல். ரைட்டா? ஒரு நிமிஷம். ஜூம் நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் போடுறேன். நான் சொன்ன கதை தான் இங்கே. டைம்னா என்னது? அந்த வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு தான் டைமு. ஒர்க் ஒரு டாஸ்க், ஒர்க்லாம் டாஸ்க் செஞ்சு முடிக்கிறது தான். எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகேவா? அமௌண்ட் எப்போ ஒர்க், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கான்ஸ்டன்ட். அதாவது 2 பேருமே அதே வேலையை செய்யணும், அப்போ தான் சேம் வேலை செஞ்சு முடிக்கும் போது தான் இந்த ரிலேஷன் ஒத்துக்குன்றாங்க. நான் அப்படி தானே சொல்லியிருப்பேன், இவன் இந்த வேலையை செஞ்சு முடிக்க 5 நாள், இவன் அதே வேலையை செஞ்சு முடிக்க 10 நாள். ஸோ ஒர்க் கான்ஸ்டன்ட் தான். ஒர்க் எப்பவுமே கொஸ்டின்ல கான்ஸ்டன்ட் வச்சு தான் கேட்போம், கான்ஸ்டன்ட்டாக வச்சு தான் கேட்போம். ஓகேவா? எஃபிஷியன்சின்னா அதுதான். ஒரு ஆக்சுவல் மீனிங் வந்து ஒரு ஒரு அந்த ஆளு இப்போ இப்போ ஒரு வேலையை செய்ய 10 நாள், அதான் 10 days. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேட்ச் மை பாயிண்ட். ரமேஷ் இருக்கான், இதுதான் ஒர்க். இந்த வேலையை செய்யறதுக்கு he take 10 days. ஓகேவா? ஒன் அப்போ 1 டேக்கு 1/10 ஆஃப் ஒர்க் அவனால கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் எஃபிஷியன்சி. இது என்னதுங்க? நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைமா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் பை டைமா. இது ஒர்க்கா, இது டைமா? அதான் ஒரு சாரி, இது டைம் கிடையாது. இதுதான் இந்த கான்செப்ட் தான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. பட் நம்ம அதுக்கு வரல. எஃபிஷியன்சி ஆக்சுவல் மீனிங் ஹவு மச் ஒர்க் ஒன் பர்சன் கேன் டூ இன் ஒன் டே. ஒரு நாளைக்கு ஒரு நபர் எவ்வளோ வேலை செய்வான், அதுக்கு இதுதான் அர்த்தம். பர்சன், அதாவது ஒரு ஆள் இருக்கிறான்,
அவன் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 10 days எடுக்கிறான். அப்போ அவன் எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்னா 1/10. ஒர்க் எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 1/10. இதுதான் எஃபிஷியன்சி. ஒர்க் பை 10, 1/10 ஆஃப் த ஒர்க். ஓகேவா? அந்த அந்த மொத்த ஒர்க்கோட 10ல் ஒரு பங்கு தான் அவனால ஒரு நாளைக்கு செஞ்சு முடிக்க முடியும். 10 நாளைக்கு மொத்த வேலையும் முடிச்சிடும். கான்செப்ட் அதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் இன்னொன்று, எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம்னா இங்கே ஒரு ரேஷியோ பிளே ஆகுது பாருங்க. இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. இவன் 5 நாள், இவன் ஓகேவா, பி அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்கிறான். ஏ முடிக்கிறதுக்கு 5 நாள், பி முடிக்கிறதுக்கு 10 நாள், சி முடிக்கிறதுக்கு 15 நாள். ரைட்டா? எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டைமா. இப்போ இது வந்து ரேஷியோஸ்ல எழுதலாம். 5:10:10 15. இது வந்து டைம், 3 பேரோட ரேஷியோ நான் இப்படி எழுதிருக்கேன். எஃபிஷியன்சின்னா என்னது? இன்வெர்ஸ்லின்னா என்ன? தலைகீழ போடணுமா? 1/5 1/10 1/15. நம்ம ரேஷியோஸ்ல பார்த்துருப்போம்ல, இன்வெர்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ இருக்குமே. அந்த ட்ரிப்ளிகேட் டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ பார்த்துருப்போம்ல. அதில் 4வது டைப் இன்வெர்ஸ் ரேஷியோ. இன்வெர்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் இருக்கிறத என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கும். 5, 10, 15க்கு எல்சிஎம் எடுப்போமா? 2, 5, 15, 5, 3, 5, 5, 5, கத்தியால கையனால மாட்டேன், கடைசி 5 எவ்வளோங்க வருது? 2 × 3 6 × 5 30. ஓகேவா? அப்போ 30 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 6 ஆகும், இது 3 ஆகும், இது 2 ஆகும். கரெக்டா? இதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ ஆஃப் ஏபிசி. அப்போ யார் எஃபிஷியன்ட் இதில்? 6. அப்போ யார்? ஏ தான் எஃபிஷியன்ட். இந்த 3 பேர்ல இவன் தான் எஃபிஷியன்ட். ஏன்னா இவன் 5 நாளில் செஞ்சு முடிக்கிறான். ஓகேவா? எஃபிஷியன்சி ரேஷியோ இது இப்போ நான் கண்டுபிடிச்சிடலங்க. டைம் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? அது ரேஷியோஸ்ல எழுதணும். ஓகேவா? அதுக்கு இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் எஃபிஷியன்சி. இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் எஃபிஷியன்சி. இன்வெர்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் நீங்க தான் இப்போ சால்வ் பண்ணணும். ஏபிசி 3 பேருக்குமே ஒரே வேலை தான். ஏ வந்து 3 பேரோட டைம் டேக்கன் ரேஷியோ தான் கொடுத்துட்டாங்க. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி போடணும். ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணுங்க. அப்புறம் ஆன்சர் இஸ் 3, 4, 2. பேசிக் கான்செப்ட் அதுதான். நான் அந்த எஃபிஷியன்சி சொன்னேன்ல, 1 person கேன் டூ ஹவு many ஒர்க் பர் டே. ஏ வந்து அவன் வேலையை செஞ்சு முடிக்க எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறான்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்? 1/x. ஓகேவா? ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 1/10 ஆஃப் ஒர்க் அவன் முடிப்பான். இது பிக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து, இப்போதான் கொஸ்டின், சேர்ந்து செஞ்சா 1/x + 1/y. இது ஃபார்முலா. ஆனால் நீங்கள் ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. இதான் கொஸ்டின். ஏ வந்து கேன் டூ a piece of work in 12 days. ஏ வந்து ஒரு ஒர்க்கை 12 நாளைக்கு பண்றான். பி வந்து அதே ஒர்க்கை எத்தனை நாளைக்கு பண்றான்? ஏ 12 நாளைக்கு பண்றான், பி வந்து 5 நாளைக்கு பண்றான். 2 பேர் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரோட எஃபிஷியன்சி ஒன்று சேருதுன்னு அர்த்தம். 2 பேரோட எஃபிஷியன்சி ஒன்று சேருது. அதே ஒர்க் தான், ஆனால் சேர்ந்து செய்யறாங்க. அப்ப சேர்ந்து செய்யும் போது எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க? அதான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். நம்மளுக்கு டைம் தான் தெரியும். ஓகேவா? இவன் இவ்வளோ நேரம் செய்வான், இவ்வளோ நேரம் செய்வான், சேர்ந்து செய்யணுமே. அப்ப இவன் டைம் ஆட் பண்ணணும்னா அப்படி கிடையாது.
எஃபிஷியன்சி ஆட் பண்ணணும். எஃபிஷியன்சி தான் தெரியலையே அப்படின்னா என்ன பண்றது? டைம் தான் கொடுத்துருக்காங்களே. எஃபிஷியன்சி டைம் கொடுத்தா எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். How to find efficiency, guys? Of course, ரேஷியோ தான். ஏவுக்கும் பியுக்கும் ரேஷியோ போடுவோமா? ஃபர்ஸ்ட் ரேஷியோ, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரேஷியோ 3 எடுத்தோம்னா 4:5 வருமா? இதுதானே ரேஷியோ. இப்போ வாங்க இன்வெர்ஸ், இது வந்து டைம் ரேஷியோ. அப்போ வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன? 1/4:1/5. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 20 வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிளே அதான் வரும். அப்போ 5:4. ஓகேவா? இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி, ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 4. கரெக்டா? ஆனால் ஒர்க், இப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைமு. நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடச்சிச்சு, டைம் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏவோட ஒர்க் என்னது? ஏக்கு என்னது? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம். நம்ம எஃபிஷியன்சிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 5:4. இதுதானே ஏவோட எஃபிஷியன்சி 5. டைம் அவன் எத்தனை நாளைக்கு செஞ்சு முடிப்பான் அந்த வேலையை? 12 நாளைக்கா? ஒர்க் எவ்வளோ? 60. பியும் அதே ஒர்க் தானே செய்கிறாங்க, ஆமாவா இல்லையா? அப்போ பிக்கு என்ன வரும்? 60. எப்படி 60 நான் ப்ரூவ் பண்ணி காட்டுற பாருங்க. பியோட ஒர்க் எஃபிஷியன்சி இன்டூ டைமா? எஃபிஷியன்சி என்ன பிக்கு? 5:4னா 4. பிக்கு 4. இவன் எத்தனை நாளைக்கு? 5 நாளைக்கு செஞ்சு முடிக்கிறானா? 60. அப்போ ரெண்டு பேர் பார்த்தீங்களா, ஒர்க்கு ரெண்டு பேருமே அதே ஒர்க் செய்கிறாங்க, கான்ஸ்டன்ட் தான். அப்போ ஒர்க் என்னது? 60. எஃபிஷியன்சி என்னது? 5+4. ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறாங்க, அதனால எஃபிஷியன்சி சேரும். கரெக்டா? ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து செய்யும் போது சீக்கிரமா முடிக்கும். டைம் கண்டுபிடிக்கணும். 60/9. 5+4 என்னது? 9. 9 into t, 90 இருக்கும். t இங்கே போயிடுச்சுன்னா 60/9. 3 டேபிள்னா எழுதலாம். 30/3 எழுதலாமா? சாரி, 20/3. இதுதான் ஆன்சர். அப்போ 20/3 டேஸ், அதாவது 6.66 நாட்களில் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து வேலை செஞ்சா 6.66 டேஸில் செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி கொஷின் நான் போட்டல, ஒர்க் போட்டு எஃபிஷியன்சி ரெசிபிலிட்டி போட்டு இவ்வளோலாம். இந்த மாதிரி கொஷின் இந்த ஒர்க் அண்ட் டைம்ல என்ன கொஷின் கொடுத்தாலும் சரிங்க, ஃபர்ஸ்ட் டைம் எழுதிருங்க. A12 இப்படி எழுதும், B15 இப்படி எழுதும். ரெண்டு பேருக்கு எல்சிஎம் என்ன? 12க்கும் 15க்கும் 2, 6, 15, 2, 3, 15, 3, 5, 3 வந்து 1, 5, அப்புறம் 5, 1, 1 வந்துடும். கரெக்டா? எல்சிஎம் எடுத்தா 4 into 3 2 into 2 4, 4 into 3 12, 12 into 5 60. பார்த்தீங்களா, ஒர்க் 60 வருதா? ஒர்க் 60. ஒர்க்கு மேலே ஏறிக்கணும். ஓகேவா? டைம் வந்து ஏ வந்து 12, பி வந்து 15, 60 ஒர்க்கு, 12 டைமு. எஃபிஷியன்சி இங்கே 60/12 என்னது? 5. 60/15 4. இது என்னது? எஃபிஷியன்சி ஆஃப். ஏங்க டிவைட் பண்ணணும்? பின்ன என்னது? ஒர்க் பை டைம் தானே எஃபிஷியன்சி ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இது ஏவோட எஃபிஷியன்சி, இது பியோட எஃபிஷியன்சி. ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு, டோட்டல் ஒர்க் கிடச்சிருச்சு, டோட்டல் எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு, டோட்டல் டைம் 60/9. புரியுதா? இந்த மாதிரி இப்படிதான் எழுதணும். இந்த மாதிரி இந்த ஒர்க் அண்ட் டைம் ப்ராப்ளம்ஸை இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, டைம் எழுதியிருக்காங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சாங்க, என்ன வருது? 60 வந்திருக்கும், அதை மேலே தூக்கி எழுதியிருக்காங்க. டிவைட் பண்ணும்போது எஃபிஷியன்சி கிடச்சிருக்கும், டோட்டல் ஒர்க், டோட்டல் எஃபிஷியன்சி, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதி. அதான் ஃபார்முலாவே தேவை, கான்செப்ட் தெரிஞ்ச போதும். இந்த கொஸ்டின் பாருங்க, 3 பேர். ஐயோ, 2 பேர் தானே சொன்னீங்க, இப்போ நான் 3 பேர். இது ஒரு வேலையா? அதே மெத்தட் தான். ஏபிசி அதே ஒர்க்கு தனித்தனியாக பண்ணால் இத்தனை நாள், அது 3 பேர் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாள்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? டைம் எழுதணும். ஏ என்னது? 20. பி என்னது? 24. சி என்னது? 30. எல்சிஎம் விடுங்க.
எல்சிஎம் இப்படி கூட இருக்கலாம். ரேஷியோ கண்டுபிடிச்சி கூட எல்சிஎம் எடுக்கலாம். ஏன்னா இது பெரிய நம்பரா இருக்கு. கரெக்டா பெரிய நம்பருக்கு எல்சிஎம் போட்டா போய்க்கிட்டே இருக்கும். இது 2ஆல பண்ணுவோமா? 10, 12, 15. இதுக்கப்புறம் அதை கம்மி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ 10, 12, 15 தான் இருக்கும். 10, 12, 15, 2, 5, 6, 15, 2, 5, 3, 15, 5, 1, 5, 5. அதேதான் 60 தான் வருது. கரெக்டா 60. ஏ வந்து 20, பி வந்து 24, சி வந்து 30. டிவைட் பண்ணுங்க. இது 3 60/20 3 60/20 4ஆல் பண்ணுமா? 15/6 3/2 60/30 2. 3 பேரோட எஃபிஷியன்சி இப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இது டோட்டல் ஒர்க். திஸ் இஸ் கம்பைன்ட் எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க். 3 + 3/2 + 3 1 2 சேர்த்தா எவ்வளோ? 6.5. அப்போ 13/2. டோட்டல் ஒர்க் என்ன? 60. டோட்டல் எஃபிஷியன்சி என்ன? 13/2 6.5. டோட்டல் டைம் 2 இங்கே போயிடும். 16 × 2/13. சால்வ் பண்ணுவோமா? 20/13. பாருங்க 60, பி வந்து 24, எஃபிஷியன்சி என்னது? 60/24. 4ஆல பண்ணும்போது 15/6 அப்படின்னு அது 5/2. நான் 3/2ன்னு எழுதிட்டேன். மை மிஸ்டேக். சின்ன சின்ன இதில் தான் மிஸ்டேக் வருது. 5/2னா 2.5. இவனுக்கு என்ன வந்துச்சு? 32 2 5 6 7.5 7.5 வந்துக்குதா? அப்போ எப்படி 7.5 எப்படிங்க இதெல்லாம்? 15/2. டோட்டல் ஒர்க்கு 60 இன்டூ டைம். 15 60 கேன்சலேஷன் 4. 2 மேலே போச்சுன்னா 4 × 2. ஆன்சர் என்னது? 8 days. 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சு எத்தனை நாள்? 8 days. நான் என்ன ஃபார்மேட்டில் எழுதுறேனோ அதே ஃபாலோ பண்ணணும். ஓகே. இப்போ எஃபிஷியன்சி டைம் எஃபிஷியன்சி வச்சு கொஷின். ஏ அண்ட் பி சேர்ந்து பார்த்தீங்களா? இந்த டைம் ரிவர்ஸில் கொடுத்துருவானுங்க. ஏ அண்ட் பி சேர்ந்து வேலை செஞ்சா 12 நாள். பி அண்ட் சி சேர்ந்து வேலை செஞ்சா 18 நாள். அப்புறம் ஏ இஸ் 3 times more efficient than சி. அப்போ இதுல யாருங்க எஃபிஷியன்ட்? ஏ இஸ் 3 times more efficientனா என்ன அர்த்தம்? ஏ ஒரு வேலையை சி வந்து ஒரு வேலையை 9 நாளைக்கு செஞ்சா ஏ எத்தனை நாளைக்கு செய்வான்? அதை 3 நாள்ல செய்வான். இல்லைன்னா இது எப்படி? இது கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 3/1. இது என்னது? சியோட 3 மடங்கு தான் யாரு? நம்ம ஏ அப்படின்னு அர்த்தம். இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? ஓகேவா இல்லையா? அடுத்து என்னது? பி மட்டும் தனியா அந்த வேலை பண்ணா எத்தனை நாள்ல பண்ணி முடிப்பான்னு கேக்குறாங்க. இது தனித்தனியா தானே இப்போது பண்ணி சேர்ந்து சேர்ந்து கேட்டு சேர்ந்தும் கேட்காம தனியா கேக்குறாங்களே. அதே ஃபார்மேட் தான். 12 நாள். நான் எப்படி கொஸ்டின் எழுதுறோம், டைம் எழுதுறோம். 12 days. யாரு? ஏவும் பியும். இதுதான் முக்கியம். 18 நாள். இது யார் செய்யறா? பியும் சியும். டைம் கொடுத்ததுக்கு கூட அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னங்க? எல்சிஎம் எடுக்கணும். 12 18 பெருசா இருக்கா? ஷார்ட் பண்ணுவோமா? 3ஆல பண்ணா 4:6 2:3. இல்லைங்க எல்சிஎம் எடுக்கணும். ஷார்ட்ல பண்ண முடியாது. ஏவும் பியும்
18 நாள் பியும் பியும் 12.18 ஈஸியாக இருக்குமா? 6 9 2 3 9 3 1 3 அப்போ 36 12 divided by 36 3 18 divided by 36 ஷார்ட்டே வந்துருச்சுங்க எஃபிஷியன்சி. ஆனால் டோட்டல் ஒர்க் தெரியாதுல்ல, அதனால தான் நம்ம எக்ஸையுமே கண்டுபிடிப்போம், அப்போ தான் டோட்டல் ஒர்க்கே தெரியும். ஓகேவா? இது என்ன எஃபிஷியன்சி? ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சா அப்போ அவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி இவ்வளோ. பியும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சா அவங்க டோட்டல் எஃபிஷியன்சி எத்தனை? 2. இப்போ அப்புறம் என்ன கொடுத்துரும்? ஏ பிளஸ் பி. இது வந்து எஃபிஷியன்சி கணக்கு. ஓகேவா? ஏ பிளஸ் பின்னா ஏயோட எஃபிஷியன்சி பிளஸ் பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. பி பிளஸ் சி, பியோட எஃபிஷியன்சியும் சியோட எஃபிஷியன்சியும் சேர்த்தா எத்தனை? 1. 2. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? ஏயோட எஃபிஷியன்சி வந்து பியோட 3 மடங்கா இருக்குமா? அப்போ இது தூக்கி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் போடலாமா? இதில் போடணுமா இதில் போடணும்? இதில் போடலாம். நான் பி பிளஸ் சியில் போடலாம். இல்லை வேணாம், இதில் போடலாம். இதில் போட்டு என்னங்க வரும்? a plus b equal to 3. b is 3 times of c plus b equal to 3. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது? b plus c equal to 2. மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 2c is equal to 1. அப்ப c ஓட எஃபிஷியன்சி என்னது? 1/2. ஏங்க தனித்தனியா? அப்ப b நம்மளுக்கு ஏன் இது, நான் ஏன் இந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன்? b ஓட எஃபிஷியன்சி கேட்குறாங்க, b ஓட டைம் கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம். டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிச்சு, அது 36. எஃபிஷியன்சி தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? டைம் கண்டுபிடிக்க முடியும். சியோட எஃபிஷியன்சி 1/2. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 3/2. ஏன்னா 3 டைம்ஸ்ல ஏ பிளஸ் பிக்கு என்ன வந்துச்சு? 3 வந்துச்சு. 1.5 பிளஸ் பி ஈக்குவல் டு 3. பி இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 1.5 என்ன வரும்? 1.5 தான். அப்போ பியோட எஃபிஷியன்சி 1.5. கண்டுபிடிப்போம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம். டோட்டல் ஒர்க் 36. பியோட எஃபிஷியன்சி 3/2. டைம் 336 கேன்சல் பண்ணால் 12. டைம் 2 அங்கே போச்சுன்னா 24 டேஸ். அப்போ பி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? 24 நாள் ஆகும். புரியுதா? நான் இங்கே எழுதியிருப்பேன் பாருங்க. சாரி இது மேலே இருக்கு. தெரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த எஃபிஷியன்சி இதை எழுதிட்டாங்க. நாங்கள் ஏக்கு 3 அப்படி இல்லை. ஏ இஸ் ஈக்குவல் டு 3/c, 3 டைம்ஸ் ஆஃப் சி. அப்போ a/c என்ன? 3:1 தானே? அதான் அப்படி எழுதுனாங்களா? எல்சிஎம் போட்டாங்களா? 2 பேர் ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி, பி பிளஸ் சியோட எஃபிஷியன்சி. கரெக்டா? இதுதான் முக்கியம். நீங்க இந்த ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு போடுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமே. இப்படி போட்டாதான் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்படி கிடைச்சாதான் ஒரு நபரோட தனி நபரோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க முடியும் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி. இல்லைன்னா முடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். தெரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இவ்வளோதாங்க கொஷினே. இதுக்கு மேலே கொஷினே கேட்க முடியாது. இந்த ஒர்க் எஃபிஷியன்சி டைம் இப்படி மாற்றி போட தெரிஞ்சாலும் இப்போ பாருங்களேன். ஏ வந்து இதை நீங்கள் பண்ணுங்க, நான் கொஷின் மட்டும் சொல்கிறேன். ஏ வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 32 நாள். பி 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. இது எப்படிங்க எழுதுவீங்க? நம்ம பர்சன்டேஜ் ரேஷியோலையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. மோர்னா ப்ளஸ், டைம்ஸ்னா தான் மல்டிப்ளை வரும். 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. ஏ ப்ளஸ் 60%னா தப்புங்க. தப்பு.
ஏ பிளஸ் 60% ஆஃப் ஏ, ஏன்னா 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. புரியுதா? அப்போ ஏ பிளஸ் 60% எப்படி எழுதலாம்? 3/5 என்ன வரும்? 8/5 ஏ. பி இஸ் ஈக்குவல் டு, இது எஃபிஷியன்சி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 8/5 டைம்ஸ் ஆஃப் ஏ. கரெக்டா? அப்போ பி பை ஏ எப்படி எழுதலாம்? 8/5 திருப்பி போட்டா 5. அப்போ ஏ பை பி வந்து 5/8. இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, எஃபிஷியன்சி ஆஃப் பி என்னது? 5:8. அப்போ ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. சூப்பரா. ஹவு மெனி டேஸ்? பி மட்டும் தனியாக பண்ணால் எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கலாம்? இப்போ பி தனியாக பண்ணணும்னா என்ன வேணும்? ஒர்க்கு, எஃபிஷியன்சி, டைமு. ஒர்க்கு தெரியல, எஃபிஷியன்சி தெரியும், டைம் கேட்குறாங்க. ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதான் ஏ இருக்கானே, எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஏயோட எஃபிஷியன்சி 5. ஏ எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பான்? 32 நாளில் செஞ்சு முடிப்பான். கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல. அது என்ன வரும்? 160 நாள். 160 நாள் கிடையாது, ஒர்க் இஸ் 160 யூனிட்ஸ். அப்போ ஒர்க் 160, பியோட எஃபிஷியன்சி 8, டைம் என்ன வரும்? டைம் ஆஃப் பி 20. அவன் 32, இவன் 20. யாரு? பி 20 நாளே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். தெரியுதாங்க? அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். இது நீங்கள் பண்ணுங்க. கொஸ்டின் அது ஏ ஒன் பி சேர்ந்து முடிச்சா 20 நாள், பி அண்ட் சி சேர்ந்து முடிச்சா 12 நாள், சி அண்ட் ஏ சேர்ந்து முடிச்சா 5 நாள். 3 பேர் இப்போ சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்? அவ்வளோதான். அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி தெரியணும், டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாலே போதும், டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். டிக்டாக் 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 டிக்டாக். ஆன்சர் வந்து 10. 10 இருக்கா? 10 10. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அட என்னங்க போர் அடிக்குது, அதே கதை தாங்க. ஏஎக்ஸ் ஏபி பதில் எக்ஸ்ஒய், எக்ஸ்ஒய் சேர்ந்து செஞ்சா 45 நாள், ஒய் மட்டும் தனியாக செஞ்சா 180 நாள். கொஸ்டின்னா எக்ஸ் தனியாக செஞ்சா எத்தனை நாள்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய். கண்டுபிடிச்சேன், உங்களுக்கு தெரியும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய். ஐ திங்க் யூ கேன் டூ இட். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் 60. முன்னாடி எப்பவுமே மொத்த ஒர்க்கும் கொடுத்துருவாங்க. ஏ வந்து 1/3 ஆஃப் ஒர்க் 7 டேஸ்ல முடிப்பானா, பி வந்து 2/7 ஆஃப் ஒர்க் 10 டேஸ்ல முடிப்பானா, ரெண்டு பேரும் மொத்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறான். ஏ 1/3 ஆஃப் ஒர்க் 7 டேஸ்னா அப்ப மொத்த ஒர்க்கு எத்தனை நாள்? 3 அங்க போச்சுன்னா என்ன ஆகும்? 21 டேஸ் ஆகுமா? கரெக்டா? இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்ல அதை சொன்னேன். எஃபிஷியன்சி சொல்லும் போது ஒரு ஒர்க்கு 10 நாள்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை? 1/10 ஆஃப் ஒர்க். கரெக்டா? அதுதான் இங்க எழுதிக்கிறேன். அப்ப பி வந்து 2/7 ஆஃப் ஒர்க் வந்து 10 நாள். அப்போ 1 ஒர்க், அதை மொத்த ஒர்க் எத்தனை நாள் செஞ்சிருப்பான்? 70/2 35 டேஸ். யாரு? பி. ஏ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 30, பி அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது 35 நாள். ஏ அதே வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 21 நாள். ரெண்டு பேரோட டைம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? டைம் இங்கே ஏறிடுவோம். ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி டோட்டல் ஒர்க் கேட்குருவோம். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு கம்பைன்ட் எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஆன்சர் கண்டுபிடிச்சா வந்துடும் ஆன்சர். இந்த ஃப்ராக்ஷன்ஸில் வரும் போல், அதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கான். டெசிமல் பாயிண்ட்ல வரும் போல் ஆன்சர். சரிங்க, இதையே கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லிடுங்க. இதுக்கு என்ன வரும்?
இது மட்டும் ஃபார்ம், இதுக்கு மட்டும்தாங்க ஒரு எக்ஸெப்ஷன் கொஷின் இது. ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சா 25 நாள், அதாவது ஏ பிளஸ் பி வந்து 10 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பான்? இதோட 25 நாள் எக்ஸ்ட்ராவா அதிகமா எடுத்திருப்பான். அப்படின்னா நான் 35 நாள் எடுத்திருப்பேன். இன்னொன்னு, இது பி மட்டும் 16 நாள் எடுத்துக்கிட்டானா பி வந்து ஏ ஏ பிளஸ் பி எத்தனை நாள் செஞ்சு முடிச்சாங்க? 10 நாளா? இதோட 16 நாள் எக்ஸ்ட்ராவா எடுத்துப்பான் யாரு? பி. அப்படின்னா 26 நாள் எடுத்துப்பான். 10 நான் சும்மா ஜென்ரலா போடுங்க, 10 கிடையாது. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கும்? இதுக்கு ஃபார்முலா தான், நோ கான்செப்ட். அது பெருசா கேல்குலேஷன், சிம்பிளா ஃபார்முலா போடலாம். ஏ இன்டூ பி. ஏ எத்தனை நாளைக்கு எடுத்துக்கிறான்? எக்ஸ்ட்ரா டேஸ் எத்தனை? 25. பி எக்ஸ்ட்ரா டேஸ் எத்தனை எடுத்துக்கிறான்? சரி, எக்ஸ்ட்ரா டேஸ் இல்லை, ஏ பிளஸ் பி கம்பேர் பண்ணும்போது இவன் 16 நாள் கொஞ்சம் அதிகமாகுது. யாருக்கு? பிக்கு. ஏக்கு 22 நாள். 25 ரூட்னது 5, 16 ரூட்னது 4, 5 into 4 20. நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி ரூட்லாம் போடாதீங்க, கஷ்டம். இதை மட்டும்தான் ஃபார்முலா, எக்ஸெப்ஷன் கேஸ். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது வந்து அட்வான்ஸ் ப்ராப்ளம். இது லேட்டரா நம்ம பார்ப்போம் ஆஃப்டர் மார்க் டெஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஏ இத்தனை நாள் பண்றான், பி இத்தனை நாள் பண்றான், ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறாங்க. ஆனா சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு 7 நாள் மட்டும்தான் ஏ வேலை செய்யறான். அதுக்கப்புறம் அவன் போயிடறான். ஏதோ கால் உடஞ்சிச்சோ கை உடஞ்சிச்சோ. 7 நாள் சேர்ந்து செய்யறாங்க அந்த வேலையை. ஆனா ஏஆல பண்ண முடியல, போயிடுறான், டிஸ்கண்டினியூ பண்ணிடுறான். அப்ப ரிமைனிங் ஒர்க்கு பி மட்டும் தனியா எத்தனை நாள செஞ்சு முடிப்பான்? அதான் கேள்வி. நான் இது அப்புறமா அவங்க சொல்றேன். இது வேணாம், இது வேணாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இது வேணா கேட்க வாய்ப்பு. அதாவது ஏ வந்து 10 நாளைக்கு செய்யறான், பி அந்த வேலையை 5 நாளைக்கு செய்யறான். ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறாங்க, என்ன ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல செய்யறாங்க. ஏ ஒரு நாளைக்கு அந்த வேலையை செய்யறான், பி அடுத்த நாள் வேலை செய்யறான். மேலும் ஏ ஒரு நாள் வேலை செய்யறான், பி அடுத்த நாள் வேலைக்கு செய்யறான். இந்த மாதிரி செய்ய முடியும் செஞ்சுட்டு இருக்கும்போது எத்தனை நாள்ல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க? அதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துப்போம். எஃபிஷியன்சி டைம் ரெண்டு பேரும் எடுத்தாச்சு. டோட்டல் ஒர்க் என்ன? எல்சிஎம் ஆஃப் 10க்கும் 15க்கும் 13 நினைக்கிறேன். இது 3, இது 2 கிடைச்சிச்சா? அப்படின்னா எஃபிஷியன்சி 3ன்னா என்னங்க அர்த்தம்? எஃபிஷியன்சி 3ன்னா ஒரு வேலையை அதாவது ஒரு நாளைக்கு ஏ வந்து 1/3 ஆஃப் ஒர்க் செஞ்சு முடிப்போம். அதே மாதிரி பி வந்து ஒரு நாளைக்கு பாதி வேலையை செஞ்சு முடிப்போம். 1/2 ஆஃப் த ஒர்க் செஞ்சு முடிப்போம். கரெக்டா? இதான் அர்த்தம். ஆமாவா இல்லையா? அதுதான். இப்ப கேள்வி வந்து ரெண்டு பேர் இது 2 days. ஏன் 2 daysனா ஏ வந்து 3, பி அடுத்த நாள் பி வந்து 2 யூனிட் ஆஃப் ஒர்க் செய்வான், பி வந்து 3 யூனிட் ஆஃப் ஒர்க் செய்வாங்க. கரெக்டா? கரெக்ட். அப்ப 2 நாளைக்கு எத்தனை யூனிட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது? 5 யூனிட்ஸ். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அண்ட் பி. Work done in 2 days. சரி, இது எப்படிங்க 5 யூனிட்ஸ் எழுதுறாங்கன்னா, ஏ ஒரு நாளைக்கு 1/3 ஆஃப் ஒர்க், அதாவது 3/3 10. இது வேணா ரொம்ப குழப்பம். ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியை கம்பைன் பண்ணிக்கோங்க. கம்பைன்ட் எஃபிஷியன்சி என்னது? 5.
அது 2 பேர் சேர்ந்து செய்யும்போது எஃபிஷியன்சின்னு அது 5 மாறிடுதா? எத்தனை நாளைக்கு? 2 நாளைக்கு. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல 2 பேர் சேர்ந்து செய்றாங்கன்னா, அது ஆல்டர்னேட்டர் செய்றாங்க. அதனால 2 நாளைக்கு ஆகுது. 2 நாளைக்கு 5 யூனிட் ஆஃப் ஒர்க். டோட்டல் யூனிட்னது 30யா? அப்ப 30 வரணும். என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? 6 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப இங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 12 நாள் ஆகும். 30 ஒர்க் டோட்டல் ஒர்க் செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகுது? 12 நாள் ஆகுது. இந்த 2 நாள் கணக்கு எடுக்கிறோம்ல, அதுதான் மேட்டர். 2 நாள் நம்ம கம்பைன்ட் ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு நாளைக்கே 2 பேர் சேர்ந்து வேலை செய்வாங்க. அதனால அப்படி டைரக்டா ஃபார்முலா போட்டு எழுதிருவோம். இதுல வந்து 2 டேஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தன், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தன். அதனால 2 டேஸ். 2 டேஸுக்கு 5 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்கன்னா, அப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை யூனிட் ஆஃப் ஒர்க்? 30. 30னா 5 into 6 30. அப்போ இங்கேயும் 2 into 6 பண்ணல, மல்டிப்ளைங் 6 on both sides. 12 days. 12 days ஆகும். 30 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கும். ஆல்டர்னேட்டிவ் டேஸ்க்கு இதாங்க ஃபார்முலா. ஃபார்முலான்னு இதான் கான்செப்ட் தான் பண்ணணும். இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். இது தேவையில்ல. இதுவும் கொஞ்சம் ஹை லெவல் தான். இது அப்புறமா ஒமிட் பண்ணிப்போம். வேஜஸ் பார்த்துப்போம். வேஜஸ்னா ஒன்று கூலி, சம்பளம். ஓகேவா? அவன் அவன் எஃபிஷியன்சியை பொறுத்து தான் அவன் சம்பளமே இருக்கும். கரெக்டா? அதே தான். உங்களுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னா போதும். நம்ம அந்த ப்ராஃபிட் ரேஷியோவில் ஷேர் பார்த்தோம்ல, அதாவது 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட்ல எவ்வளோ கிடைச்சிருக்கும், இவனுக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருக்கும், இவனுக்கு எவ்வளோ பங்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தான் மொத்தமாக இவ்வளோ இருக்கு. இவன் செஞ்ச வேலைக்கு எவ்வளோ காசு கிடைக்கும், இவன் செஞ்ச வேலைக்கு எவ்வளோ காசு கிடைக்கும். அதான் மேட்டர். எஃபிஷியன்சியை பொறுத்து தான் இது டிசைட் ஆகுது. எஃபிஷியன்சி ரேஷியோ மட்டும் தெரிஞ்சா போதும். டைம் கொடுத்தாச்சா? மொத்த கூலி 3 பேரோட கூலி சேர்த்து சொல்லியிருக்காங்க. 1/10, 15, 20. இது வந்து டைம் ரேஷியோ. எஃபிஷியன்சி என்னது? ரெசிப்ரோக்கல். எல்சிஎம் தெரியணுமா? 10, 15, 20 என்ன வரும்? 2, 5, 3, 10, 2, 5, 3, 5, 3, 1, 5, 5, 5, 1, 1. அப்படின்னா அது 4 into 3, 12 into 5, 60. சாரி சாரி, அப்படின்னா 60/10. 1 எஃபிஷியன்சியோட ரெசிப்ரோக்கல் தானே, அதனால தான் 1/10. எல்சிஎம் கண்டுபிடிச்சு மேலே மல்டிப்ளை. இன்வெர்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறாங்க. வளரிட்டு இருக்கேன். 16/15, 60/20. ஏபிசியோட எஃபிஷியன்சி ரேஷியோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வரும்? 6 வரும். இது என்ன வரும்? 4 வரும். கரெக்டா? இது என்ன வரும்? 3 வரும். இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ. வேஜஸ் ரேஷியோ இந்த பங்குல தான் பிரிச்சு கொடுக்க போறாங்க. 6:4:3ல தான் பங்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க. அப்ப சியோட வேஜஸ், சியோட பங்கு எவ்வளோ? 3. டோட்டல் என்னது? 6 + 4 + 3. ரேஷியோ நீங்க பார்த்து மைண்ட்ல வந்துருக்கும் நினைக்கிறேன். 13. டோட்டல் ரேஷியோ எவ்வளோ? வேஜஸ் எவ்வளோ? மொத்த ஷேர் 2600. 13/26. 3 into 200, 600. அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சது. வேஜஸ் இப்படிதான். எப்படி கேட்டாலும் வேஜஸ் கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும்? 3 பேரோட எஃபிஷியன்சி வேணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு தனி நபரோட கூலி எப்படின்னு சொல்ல முடியும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. மொத்த கூலி இவ்வளோ கொடுத்துட்டாங்க. எக்ஸுக்கு 5, 7 நாள், 10 நாள். டெய்லி வேஜஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் 5 நாளைக்கு பண்றான். வேஜஸும் எஃபிஷியன்சியும் ஒன்று தான் சொல்லிட்டேன். வேஜஸ் ரேஷியோவே கொடுத்துட்டாங்களா? எக்ஸ் கேக்குறாங்களா? அவனோட ரேஷியோ 4. டோட்டல் ரேஷியோ என்னது? 12. மொத்த சேலரி எவ்வளோ? நீங்க பண்ணுங்க, நானும் பண்ணிக்கலாம்.
சாரி, there is something mistake. இது நம்ம அப்படி பண்ணக்கூடாது போல. வேஜஸ் ரேஷியோ எஃபிஷியன்சி ரேஷியோ ஒன்றுன்னு சொன்னாங்க, அது தப்பு போல. வேஜஸ் ரேஷியோ தெரிஞ்சாலும் என்ன பண்ணணுமா? வேஜஸ் ஆல்சோ ஈக்குவல் டு, அந்த அவங்க எத்தனை நாள் ஒரு வேலை செய்யறாங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல வரும் ரேஷியோ, அதை தான் இப்படி பண்ணும். தெரியுதா? வேஜஸ் ரேஷியோ அவங்களோட வேஜஸும் டைமையும் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க, ஒரு தனி நபரோட டைம். அதுக்கப்புறம் ஒரு நபரோட ரேஷியோ, இந்த ரேஷியோ வச்சு நியூ ரேஷியோ வச்சு வேஜஸை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அவ்வளோதாங்க. ஒர்க் ஆன் டைம் கதம் போகையா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன். புரியுது. நானும் போக நினைக்கிறேன். அது வரைக்கும் என்னோட இணைந்து கொண்டே இருக்கு 93.57 BFM. பாப்பா டேக் இட் ஈஸி. பாய்.